بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு கடன், கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதி, வரதட்சணை, இதை மையமாக கொண்டு இன்றைய தலைப்பு இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த கடன் விஷயத்தில் அதிகமான சகோதரர்கள் யாரெல்லாம் ரொம்ப பேசுறாங்களோ, ரொம்ப பேசலன்னு சொல்லுவாங்கல்ல, சரடாலாக பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப பேசுறவங்க கூட கடன் விஷயத்துல ஓட்டு ரொம்ப இருக்குது நம்ம பார்க்கிறோம். எங்களை மாதிரி தௌஹீதால் யாருமே இல்ல, எங்களை மாதிரி குர்ஆனிஸ் யாரும் பேச முடியாது. எதுக்கு எடுத்தாலும் நபி ஆதாரம் இருக்கா, குர்ஆன் சார்ந்து இருக்கா, இந்த மாதிரி நம்ம பெருசா பேசுவோம். அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் வாக்குறுதியில், கடன் விஷயத்தில், வரதட்சணை விஷயத்தில், இன்னும் 2 வருஷம் இருக்குது அவருக்கு கல்யாணம்னு வைங்க, வந்துட்டே இருப்பார். 1 வருஷம், 6 மாசம், 3 மாசம் கிடைக்கும், மெதுவா மொத்த விட்டு 1 மாசத்துக்கு ஓடி போயிடுவார். இங்க மட்டும் இல்ல, மொத்த தமிழகத்தை நான் சொல்றேன், இங்கேயும் தான் ஒரு 3 மாசம் ஆளக்கானா போயிடும். என்னடா 3 மாசம் ஆளக்கானா, மழை கல்யாணம் வருதுன்னு அர்த்தம், அட்டா பிளான் போட்டிருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் போயிட்டு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாசம் 6 மாசம் சென்று மெதுவா ஏற்றி பார்ப்பாரு. அவர் தான் வந்துட்டு நான் எவ்வளவு காலமா தகுதியில் இருக்குன்னு தெரியுமா, அந்த ஆளுதான் சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி நிறைய ஏமாற்றக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா எல்லாருமே இந்த பகட்டை மனிதன் மத்தியில் மரியாதை வேணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய, படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால நிக்க வேண்டி இருக்குமே. அவன் கேட்பானே, அவன் ஒரு நபியிடத்துல திருமறை குர்ஆனை சொல்லி எவ்வளவு அழுத்தம் திருத்தமான வசனங்களை, எச்சரிக்கை திருமறை குர்ஆனில் சொல்றான். எச்சரிக்கை அதை விட ஒரு பயங்கரமான எச்சரிக்கை சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் வார்த்தைகள் திருமறை குர்ஆன்ல. அதை விட நீங்க ஒரு எச்சரிக்கை ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவ்வளவு அழுத்தமாக ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லியிருப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லிம தகூலுன மா லா தஃஅலூன், செய்ய முடியாத எதுக்குப்பா சொல்ற நீ, அப்படி கேட்கறான்ல. அது கேள்வி சாதாரண நீங்க அர்த்தம் வச்சுட்டு போக கூடாது. அது தமிழ்ல நீங்க படிச்சு பார்க்கணும், லேசா நினைக்கிறீங்க. அது ஒரு ஆள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்ரோஷமாக கடினமாக சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். எழுத்துல ஈஸியா வாசிட்டு போயிடலாம். அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், அந்த ஸ்டைல் இருக்கும். லிம தகூலுன மா லா தஃஅலூன், உங்களால செய்ய முடியாட்டி ஏப்பா சொல்லணும். கபர மக்கள் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், செய்ய முடியாத சொல்றது அல்லாஹ்விடத்துல பயங்கர பாவம்னு தெரியாது உனக்கு, ஏன் அப்படி சொல்ற, அப்படி கேட்கிறான்ல. அதட்டலாக எச்சரிக்கையாக கேட்கிறது. இந்த வசனத்தை நீங்க பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வசனம் எதை சொல்லுது? செய்ய முடியாத சொல்றது இருக்க சாதாரண நினைக்க கூடாது நீங்க. இதனால் எத்தனை பேருடைய வாழ்வு நாசமா போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அந்த பாதிக்கப்பட்டவரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரியும், அவன் யாருடைய சொல்லையும் நம்பி அதனால் அவன் ஏமாந்து அவன் வாழ்க்கை எவ்வளவு நாசமானது அப்படிங்கிறத பாதிக்கப்பட்டவன் கேட்கணும். சமச்சாராக நீங்க சொல்லிடுவீங்க, அல்லது உங்களுக்கு தேவை என்பதற்காக 1000 வாக்குறுதிகள். சில பேர் சொல்லுவான், ஒரு நமக்கு நானே இருக்கிறேன், ஏண்டாலும் ஒரு கஷ்டப்பட்டு கேட்கிறான், நான் வெளிநாடு போக வேண்டியிருக்கு, இப்போ நீங்க வந்துட்டீங்க, வர முந்தி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு டென்ஷன் இருக்குமே. சில பேருக்கு வேணா பெற்றோர்களுடைய வசதிகள், பண வசதி இருந்து வந்திருப்பீங்க. நிறைய பேர் கடன் வாங்கி வந்தவங்களா இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி ஆள் வந்து ஒரு ஆள்கிட்ட போய் கடன் கேட்கிறான். 1 லட்சம் ரூபாய் அவனுக்கு கடன் தேவை. ஒரு 50,000 ரூபாய் நீங்க கொடுங்க, இன்னும் 50,000 எங்கேயாவது பிரட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்போம். தர முடியலன்னு சொல்லணும், தப்பு இல்லை. இவன் என்ன நினைக்கிறான், முடியாதுன்னு சொன்னா என்ன நினைப்பானே அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு ஆட்டும், நாளை கழிச்சு ஆட்டும், இல்ல நீ நாளைக்கு போற இன்னைக்கு தந்துடுறேன், இப்படிலாம் சொல்றோம்ல. எத்தனை பேருடைய வாழ்க்கை நாசமா போயிருக்கு தெரியுமா? ஏன்னா இப்ப நான் ஒரு நம்பி உங்கள்கிட்ட வரணும், வருவேன் 50,000 நீங்க தருவீங்கன்னு நினைச்சிட்டு இருப்பான். கடன் தான், கடனை தான் அவன் கேட்கறான். நீ தர முடியாதுன்னு சொன்னா அதனால ஒரு கசப்பு, சின்ன கசப்பு வந்துட்டு போகுது. என்னால தர முடியாதப்பா, என்னால செய்ய முடியாது.
ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க செய்ய முடியாத ஏப்ப பேசுற நீ முடியாதுன்னு சொல்லு. எதுக்கு வந்து வெளிப்பந்தாவை பாக்குற என்கிட்ட வந்து கேட்கணும் எப்படி இல்லைன்னு சொல்றது அப்படின்னு நீ நினைக்க சொல்லு, இல்லைன்னு சொல்லு. அப்படி சொல்றதுனால வரக்கூடிய சண்டையை விட கசப்பை விட நீ இப்படி சொன்னு வச்சுக்க, நாளைக்கு தர்றேன் கண்டிப்பா நான் போற அன்னைக்கு எப்படியாவது ஒரு 10,000 நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை கணக்கு பண்ணி அவன் 4 பேர்ட்ட கடை வாங்கியிருப்பான், வீட்டு அடமானம் வச்சிருப்பான், நகரத்தை வித்திருப்பான், இவற்றிலிருந்து ஒரு 10,000 வரத்தான போது ரொம்ப அசால்ட்டா இருப்பான். நாளைக்கு அவன் வெளிநாட்டுக்கு வருவதற்கு அந்த 10,000 தான் தடையா இருக்கும். பாக்குறமா இல்லையோ உலகத்துல நாட்டில் நடக்குது. இங்க வந்தவர்கள் கூட அப்படி அனுபவம் இருக்கும். இதாவது இந்த கொடுமையாவது பரவாயில்ல, சில கொடுமை இருக்கு. 1 லட்சம் ரூபாய் வச்சிருப்பான் ஒருத்தன், அந்த 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்க அவன் வெளியே பேசிருப்பான், 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டேன், ஒரு வாரத்தில் நான் இன்ஷா அல்லாஹ் கிளம்பிடுவேன், எல்லா பணமும் ரெடி அப்படின்னு இருப்பான். இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான். ஒரு வாரம் ஆம்பளையும் போறதுக்கு ஒரு 50,000 கொடு, நாளை போறேன்னு இன்னைக்கு தர்றேன். இவன் பயந்து இல்லடா நான் போன, என்ன நம்பர நீ உங்களுக்கு பண்ணி ஒரு 50,000 ரூபாய் நம்பலையா நீ எல்லாம் இல்லடா ஃப்ரெண்டு அப்படின்னு இவனுக்கு அப்படி சென்டிமெண்ட் அப்படியே குறைஞ்சிடும். உயிருக்கு கூட பலன் அப்படி இல்லைங்கிறது தூக்கி 50,000 ரூபாய் கொடுத்துருவான். இந்த 50,000 ரூபாய் வாங்கும் பொழுது கொடுக்க முடியுமா முடியாத பத்தி கவலைப்படுறது கிடையாது. அதை பத்தி கவலைப்படணும் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அகத அம்வாலன் நாஸ் யுரீது அதாக அத்தல்லாஹு அன்ஹு வமன் அகத யுரீது இத்ராஃபஹ அத்லஃபஹுல்லாஹ். ஒருவன் கடன் வாங்கும் பொழுது அதை கரெக்டாக கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் வாங்கினால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்க வைப்பான். வாங்கும் பொழுது இழுத்தடிக்க நினைச்சேன்னு வச்சுக்க, நீ சாவ வரைக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இழுத்தடிக்க செய்து வருவான் அல்லாஹ். வாங்கும் பொழுது நினைச்சிருது, கொடுக்கும் பொழுது கொடுத்துக்குவோம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கூட அந்த கவலை ஒரு நிலையில் அடுத்தவங்க கஷ்டப்படுவானுங்கிற எண்ணமே இல்லாமல் சர்வ சாதாரணமாக சில பேருடைய கொடுமையை நினைச்சு பாத்தீங்கன்னா சொல்லி மாளாது. ஒரு கடன் ஒரு 1000 ரூபாய் வாங்குறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வாங்குறதுக்கு அவன் பேசக்கூடிய பேச்சு என்ன, டெக்னிக்கல் என்ன, எவ்வளவு அலைச்சல் என்ன, 10,000 ரூபாய் எனக்கு தேவைப்படும். வீட்டுக்கு போவான், இப்ராஹிம் போய் வாங்க போறான்னு வச்சுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ராஹிம் வீட்டுல ஒய்ஃபோ பிள்ளைல இருப்பாங்க. இப்ராஹிம் இருக்காங்களா? இல்லையே. என்ன விஷயம்? ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும் கேட்டிருந்தேன், இப்பதான் பள்ளிவாசலுக்கு போறாங்க அப்படிம்பாங்க. வீட்டுல போடுவாங்க பள்ளிவாசலுக்கு 10,000 ரூபாய் கடன் தேவையில்ல. பள்ளிவாசலுக்கு போவான், அங்க அவர் தொழில் வெளியே இருப்பாரு. 4 பேர்ட்ட விசாரிப்பான், இப்ராஹிம் வந்தாரு, எங்க போனாரு? இப்பதான் டீ கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாரு. போடுவாங்க டீ கடைக்கு, அங்க போய் பாப்பா அவர் இருக்க மாட்டாரு. இங்க வந்தாரு இப்ராஹிம், வந்துட்டு இப்பதான் வீட்டுக்கு போறேன்னு போறாரு. போடுவான். இப்படியே ஓடி ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ள இப்ராஹிம் போய் சக்குன்னு ஒரு பிடி பிடிச்சிருவான். பிடிச்சதானே இல்லையா? இவனுக்கு 10,000 தேவைக்கு அவன் எங்க போறான், எங்க என்ன ஏது 100 பேர்த்த அலசி விடாப்புடியாக போற இடத்துக்கு போய் கடைசியில் 10,000 இப்ராஹிம் வாங்கியாச்சா. வாங்கின பிறகு அந்த இப்ராஹிம் அலைய விடுவான் பாருங்க. இவன் பாத்திருக்கிறா? கொடுமை இது. சிரிப்பா இருக்கிற நம்மளுக்கு கொடுமை, அக்கிரமம், அநியாயம், அட்டுழியம் இது. உனக்கு பணம் தேவை, நீ அலைஞ்சடா. உனக்கு பணம் தேவை, அவன் பணம், அது அவன் சம்பாதிச்சது, அவன் கஷ்டப்பட்டது, நீ அலைஞ்ச நியாயம் இருக்கு. உனக்கு பைசா தந்துட்டு அவன் ஏன்டா அலையணும்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்ப நீ ஏன் சொல்ற தாங்க நாளை கழிச்சு தந்துடுறேன், அடுத்த வாரம் தந்துடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருப்பான். அப்புறம் அடுத்தவர் அவன் அலையுவான், போனோன்னு சொல்லுவான், உங்களுக்காகத்தான் வச்சிருந்தேன், உங்களுக்கு தரணும்னு தான் வச்சிருந்தேன், 5 மணிக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் ஒரு நாள் வாங்கிட்டு போயிட்டான். அவன் என்னடா வர்றது? நீ தேவைப்படும் நீ ஓடுனீங்களா? அவன் வீட்டுக்கு பள்ளிவாசலுக்கு ஓட்டினீங்க, அவன் பாத்ரூம்ல இருந்தா வெளியே நின்னீங்க, வரட்டு நின்னாலும் இல்லையா மனுஷன்? இவனுக்கு கொடுக்கணும்னு இவன் செய்யக்கூடிய அநியாயத்தை பாத்தீங்களா? அப்ப கொஞ்சம் கூட இந்த கடன் மீது இருக்கு கொஞ்சம் கூட பயம், மறுமையில் அல்லாஹ் கேட்பானுங்கிற உணர்வு கொஞ்சமா இருக்கா பாருங்க? கொஞ்சம் கூட கிடையாது. அதாவது சில விஷயத்தை கேள்விப்பட்ட நம்மளுக்கு சிரிப்பு வருது. அது சம்பந்தப்பட்டவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நாங்க ஒரு பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல. ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கணும். நான் 5,000 பார்க்கவே இல்லைங்கிறான். என்ன சொல்றான்? இந்த ஆளை நான் பார்க்கவே இல்லைங்கிறான். ஏன்னா அவன் பொய் சொல்லுவான், ஃப்ராடுன்னு நமக்கு தெரியுது. ஆனா சான்று இல்ல. 5,000 ரூபாய் கடன் கொடுத்ததுக்கு சான்று இல்ல. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா. எந்த தவணைக்கு நீங்கள் அந்த பணத்தை பெறப்போகிறீர்கள், எப்ப கொடுக்கிறீங்க, எப்ப வாங்குவீங்க, எத்தனை நாளைக்கு கடன் என்பதை எழுதிக் கொள்ளுங்கள், சாட்சியை வச்சுக்கிறாங்க. எழுதுங்கிறான். எழுது நம்ம நினைக்க எழுத சொன்ன நம்ம கவலைப்படுற தப்பா நினைக்கிறோம். எழுத சொன்ன என்ன செய்யறான்?
எழுதிக்கிடுவோம், நம்ம எவ்வளவு 5000 ரூபாய் தர்றேன், எழுதுங்க உடனே. ஏமா நம்பிக்கை இல்லையா? இல்லடா. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஏன் நம்பணும்? யார் நம்பணும்? என்ன பேச்சுங்க? படிச்ச ரப்பல் ஆலமீன் எழுத சொல்றான், அப்புறம் நம்பிக்கை இல்லையா? உன்னுடைய நாணயத்தை நம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ வெப்பஞ்சாவங்க ரிசல்ட் ஏண்டா இருக்கு? நீ செத்துவீல அல்ல, நான் செத்து போடாமல, மூத்தா போடாமல, யாருனாலும் எங்க ஈஸியா சொல்லி போடுவாங்க, முன்னாடி சொல்லி போடுவாங்க. யார்கிட்ட கொடுத்து அவள்கிட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க செத்து போயிட்டா. அப்படிதான் நடக்குது. எங்க பார்த்தாலும் எழுத்து முறையா இல்லைன்னு, எழுத்து இருந்தா கரெக்டா பேசலாம், எழுத்து இருந்தா அது கொடுத்த போய் கேளுன்னு சொல்ல முடியாது. அவர் சொத்து எடுத்துக்கலாம்ல, உன் புருஷன் சொத்து இருக்குல்லடி, உன் புருஷன் வாங்கி வச்ச பொருள் இருக்குல்ல, அவர் தானே வாங்கியிருக்காரு, வாங்கிட்டு போலாம். இந்த மாதிரி எழுத்து இல்லாதனால கொஞ்சம் கூட அந்த பேச்சு அதை ஸ்ட்ராங்கா பேச முடியும், பேசுறான். ஆனா இவன் பார்க்கவே இல்லை, திருப்பூர்ல நமக்கு தெரியுது இவன் பொய் சொல்றான்னு தெரியுது. ஏன்னா ஒரு ஏமாற்று பல பேர்ட்ட ஏமாத்திருக்காங்கிறது தெரியும், பல விஷயத்துல மாட்டிருக்கான், அதுல சார்ந்து இல்லை, நம்மளால பேச முடியல, அந்த விஷயத்துல சார்ந்து இல்லை. இவன் அழுதுன்னு போறான் பையன், கடன் கொடுத்தவன் அழுவுற நிலைக்கு வந்துட்டான். அவன் டென்ஷன்ல சொல்றான், போய் அவனை மறுமையில பாத்துக்கிறாங்க, அந்த கவலையில. ஏன்னா 5000 ரூபாய் அவனுக்கு அது பெரிய அமௌண்ட், மறுமையில பாத்துக்கிறேன். அவன் அந்த போயிட்டா இன்னொரு 5000 ரூபாய் சேர்த்து வைக்கல, மறுமையில மாட்டிக்கிட்டாங்க பையன், மாட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ் அவன் திமிர்ல ஒரு நக்கலை வெளியே வர வச்சு, அப்ப ஏற்கனவே 1000 வாங்கிட்டான் அர்த்தம். 2-3 பசங்க நின்றுட்டாங்க சாட்சிக்கு. அல்லாஹ் ஒரு சாட்சியை கொண்டு வந்துட்டான் வைங்க, இப்ப சான்றிக்கு எழுதி இருந்த அந்த பேச்சில் இல்ல, அவனுடைய திமிர்னால இவனுடைய மறுமையில ஒண்ணு வச்சுக்கிறேன்னு சொன்னனால அல்லாஹ் கொண்டு வந்து ஒரு ஆதாரம், அவ்வளவுதான். இந்த மாதிரி வாங்கினவனுக்கு கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம அடுத்தவங்க காசுல வாங்கியிருக்கிறோம். நம்ம அல்லாஹ் மறுமையில கேட்பான வாக்குறுதியை பற்றி திருமறை குர்ஆன் பல இடத்துல சொல்லுவேன். அவ்ஃபு பில் அஹதி இன்னல் அஹத கான மஸ்ஊலா, வாக்கை நிறைவேற்றுங்கள், சொன்னதை சொன்னபடி செய்யுங்கள். நீ என்னத்தை சொல்ற? உன் சொந்த விஷயமா இருந்தா சொன்னபடி இருந்தா இருந்துட்டு போய் இல்லாத போ. நீ நாளைக்கு நான் வந்து ஊருக்கு போறேங்கிற, நீ போனா என்ன போவட்டி என்ன? நான் நாளைக்கு வந்து மெட்ராஸ் போறேன்னு பேசுற, அல்ல திருச்சி போறேன்னு சொல்லுவேன். இதுல நீ மாறிட்டு போறான். இது யாருக்கு வாக்கு கூட போறோம்? இஷ்டம் தானே அது. இது போய் எவன் கேட்க போறான்? அடுத்தவன்ட்டு நான் உன்ட்ட 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன், நாளைக்கு தர்றேன்னு சொல்லாது. சொன்னா கரெக்டா கொடு, எப்ப உனக்கு கொடுக்க முடியுமோ அப்ப கொடு, அதை எழுது அப்படிங்கிறாங்க. குறிப்பிடப்பா வல் யும்லி அல்லதி அலைஹி ஹக் வல் யத்தகில்லாஹ ரப்பஹு, கடனை எவன் பெற்றானோ, கடனை கொடுத்தான் அவன் இல்ல, கடன் வாங்கினான்ல அவன் வாசகத்தை அமைக்கட்டும். அல்ல எப்படி சொல்றான்? இப்ப நான் ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுக்கிறேன், நான் எழுத்து வாசகத்தை நான் அமைக்க கூடாது, நீ தான் எழுதிட்டம்மா, நீ தானே என்ன கடன் வாங்குற, நீ எழுது அப்படி சொல்ற. நீ தானே வாங்குற, எழுது, நீனே எழுது, எப்ப தருவ, எவ்வளவு நாள்ல தருவ, என்ன டேட்டுங்கிறது எழுது. நாளைக்கு சொல்ல முடியாதுல்ல, நீனா எழுதிக்கணும், நீ தானடா எழுதுன. ஏன் பணமும் தந்து உனக்கு எழுதுவதற்கு நான் உரிமை தந்து அதுக்கு மேல நீ பேசுற ஸ்ட்ராங்கா பேசலாங்கிறான். நம்மள கடன் வாங்குறது யாரா இருக்கட்டும், யாருமே அத்தியாவசியத்துக்கு கடன் வாங்குறீங்க சொல்லுங்க அப்ப. அத்தியாவசியத்துக்கு நான் வாங்கின கடன் வாங்கின யாரா சொல்லுங்க அப்ப. அத்தியாவசியம் என்பது வாழ முடியவில்லை என்றனால அத்தியாவசியம். ஒரு 2 பைக் இருக்கும், 50,000 ரூபாய் பைக் வச்சிருப்பான், இன்னொரு பைக் சைக்கிள் கூட இருக்காது. அந்த சைக்கிள் கூட இல்லாதவன் போய் 100 ரூபாய் பெட்ரோல் கடன் வாங்குவாங்க. அவன் சைக்கிள் கூட இருக்காது, நிம்மதியா வாழ்வான். கரெக்டான பட்ஜெட், நேர்மையான வாழ்க்கை, அடுத்தவன் காசு மேல ஆசை இல்லை, அல்லாஹ்வுடைய பரக்கத்தோட அவன் சம்பாதித்து அழகா வாழ்ந்துட்டு இருப்பான். காசு அவனுக்கு மாசமா 2000 மிச்சம் வரும். இது பந்தா கேஸ், பைக்க வச்சிருக்கோம். அவன்கிட்ட போய் என்ன செய்யறது? ஒரு 200 ரூபாய் கூட கடன் வாங்குவான். அப்புறம் அவன் கடன் 200 ரூபாய் வாங்கிட்டு அவன் கேட்டான்னு வச்சுக்க, பேசு பிச்சைக்கார மாதிரி 200 ரூபாய் போய் கட்டிட்டு இருக்கு, பிச்சைக்காரன் நீ தானடா, நீ தானே அவன்கிட்ட வாங்கின, என்னமோ 2 லட்சம் இந்த மாதிரி கேட்கிற, அவன் காசு, அது என்ன பேசுன்னு தெரியல. அவன் இவன் பேசுறேன்னு நினைக்க கூடாது.
அந்த மாதிரி வாங்குறவன் வந்து மரியாதைக்கு பேச முடியாதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளை அடமானம் வைத்துதான் கடன் வாங்கினார்கள். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்தரா தஆமன் யஹூதி, யூதரிடம் உணவை கடனாக பெற்றார். என்னத்தை கொடுத்துட்டு இல்ல அஜலின் ரஹ்மத்துல்லாஹி மின் ஹதீத், இரும்பு கவசத்தை கொடுத்து இத வச்சுக்க, சாப்பாடு கோர்மை என்னத்தை கொடு வாங்கியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எப்ப திருப்பி தரணும் அப்பாவை கொடு. யார்கிட்ட போய் வாங்குறாங்க? யூதர்கிட்ட போய் வாங்குறாங்க. ஏன்? நானே இருக்கிறேங்க, உங்கள்ட்ட ஒரு 10,000 திரகம் வாங்கினா கேட்பீங்க. ஒரு 5 திரகம் வாங்குறேன், 5 திரகம் முன்னாடி 50 ரூபாய் ஆகி போச்சு. நான் தந்து நீ வேண்டாம் சும்மா நான் கட்டாயப்படுத்திடலாம், நீங்க வந்து கேட்பீங்களா? 5 திரகத்தை எப்படி போய் கேட்க, இப்படி நினைப்பீங்க. அதனால உங்கள்கிட்ட வாங்கக்கூடாது இஸ்லாம் காட்டி தருது. அறிமுகமான ஆள்கிட்ட வாங்காத, அந்யோன்யமா பழகிறன்ட்ட வாங்காத, நண்பன்ட்ட வாங்காத, கேட்க வைக்கப்படுவான். இதை புனித நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களிடம் வாங்கவில்லை. நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் என்கிறான் அல்லாஹ். அதை சஹாபா பெருமக்கள் நிலைநிறுத்தி காட்டினார்களே, உயிரை விட மேலானவர் தான் என்பதை நிலைநிறுத்தி காட்டிய சஹாபாக்கள். உயிரை கொடுக்கக்கூடிய தோழர்கள் இந்த பொருளையா கொடுத்து கேட்க போறாங்க? என்னத்தை கொடுத்தாலும் திரும்பி கேட்க மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாராளமாக மனப்பூர்வமாக கொடுப்பார்கள், எத்தனை வாட்டி கேட்டாலும் கொடுப்பார்கள். அது ஒரு பிசுறு அடிச்சிடக்கூடாது பாருங்க. ஒரு பிசுறு வாங்கிட்டு என்ன தந்தாலும் இவ்வளவு தூதரா இருந்தாலும் கொடுத்துட்டு திருப்பி கொடுக்கல இல்ல, அப்படி வந்தே கூடாது. இந்த மாதிரி கடன் வாங்கி பலர்களுக்கு அத்தம்பது கூட சேர்த்து வச்சிருக்காரு, இப்படி சொல்லக்கூடாது இல்ல. அதுக்கு ஜாக்கிரதையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணவை வாங்குகிறார்கள், யூதரிடம் போய் வாங்குறாங்க. அந்த மாதிரி உணவை வாங்கி கொண்டு அந்த யூதர் என்ன செய்யறாரு? அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் யத்தகல்லாஹு ஃபஅஹலஹு ஃபஹம்ம பிஹி அஸ்ஹாபுஹு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த யூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் கொடுத்தவர் வந்து என்ன செய்யறாரு? சட்டையை பிடிச்சு துண்ட காலத்துல ஒரு முறுக்கி கேட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செங்க பாப்போம், யோசிச்சு பாருங்க பாப்போம். சட்டையை பிடிச்சு கற்பனை பண்ணணுங்க, சும்மா கேட்டு போறது இல்லைங்க. வர்றாரு ரசூலுல்லாஹ் கடன் கொடுத்திருக்காரு, இருந்தாலும் பொருளை வாங்கிட்டு தான் கொடுத்திருக்காரு, சும்மா கொடுக்கல. ரசூலுல்லாஹ் கொடுக்கலன்னு வச்சுங்க தப்புன்னு கிடையாது, அந்த பொருளை வச்சு எடுத்துக்கலாம். இங்க ரசூலுல்லாஹ் வாங்கின கடனை விட பொருள் விலை கூட தான் இருக்கும், அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான் அழகு வாங்குவாங்க, பொருளை கொடுத்துட்டு தான் வாங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் என்ன செய்யறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சட்டையை பிடிச்சு என்ன தந்த பணம் துண்டை போட்டு முறுக்கினால் அது பதிந்திருந்ததுன்னு சொல்றாங்க சஹாபாக்கள். அப்படி வரும்பொழுது கொதிச்சிட மாட்டாங்க சஹாபாக்கள். ராஸ்கல் எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம ரசூலுல்லாஹ் வந்து ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட நீங்க கேட்ட முடியுமா? முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து போர்டு தலைவனா இருக்கான், சாதாரணமா இருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு 700 ரூபாய் கொடுத்து கேட்பீங்களா நீங்க? மொத்த நாட்டுக்கு ஜனாதிபதியா இருக்கிறாரு, அவற்றை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டாலும் ஒண்ணும் நடக்காதுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? அது ஒரு தைரியம் தானங்க, அவனுக்கு ஒரு தைரியம் வருது. இந்த முகமதுடைய சட்டையை பிடிச்சி இழுத்து கேட்கலாம், அவன் விலகிதான் நான் செய்வாங்க. கேட்டா தொலைச்சு போடுவாங்க, வெட்டி கொண்டு ஓடுவாங்க, தெரிஞ்ச கேட்பானா? அப்படி எவனா தன்னை அடிக்க வந்தா இந்த முகமது தடுத்துருவாரு, அவ்வளவு நேர்மையான ஆள் வழங்கி வச்சிருந்தான். சட்டையை பிடிச்சி இழுத்து கேட்கணும். அப்போ சஹாபாக்கள் புரிஞ்சதுதாங்க சொல்றாங்க, சொல்ல சாஹிபு மக்கால், உரிமை இருக்கப்பா அவனுக்கு கேட்கறதுக்கு. என்ன நீங்க ஏன் போறீங்க, உங்க வேலை பார்த்து போங்க அப்படிங்க சொல்ல. உங்களுக்கு என்ன இருக்கு? நான் கடனை வாங்கியிருக்கேன், அவர் கடனை தந்திருக்கிறாரு, நான் திருப்பி கொடுக்கல, எங்களுக்குள்ள பேச்சு, நான் பேசிட்டு போறேன், நீங்க எப்ப கோரிக்கிறீங்க? எப்படி சொல்றாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நம்ம கேட்க முடியல. நம்ம ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு சாடமாடையா கேட்க முடியல, கேட்டா கோவம் வருது. என்னாச்சு அந்த 500 ரூபாய் என்னாச்சுன்னா பிச்சை காசை எப்படி காட்டிட்டு இருக்க? என்னமோ காசை பார்க்காதவனா? நான் காக்காத, நான் பார்க்காத காசா நீ பார்த்த காசை அவன்கிட்ட போய் வாங்குற? எவ்வளவு பந்தா, எவ்வளவு பெருமை, அடுத்தவன் காசை எப்படி அது வருது? நான் கேட்கிறேன். இதெல்லாம் மறுமையில கேட்பான் இல்லாத பயம் இருந்தா வருமாங்கிற. இது அல்லாஹ் கேட்பானா இல்லையா மறுமையில? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா சொல்றாங்க? அக்பரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யதுஉ ஃபி ஸலாத், தொழுகையில் ஓதுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா சொல்றாங்க? அக்பரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யதுஉ ஃபி ஸலாத், தொழுகையில் ஓதுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸம் வல் மக்ரம், யா அல்லாஹ் நான் பாவம் செய்வதை விட்டு என்னை காப்பாற்று, கடனை விட்டு என்னை காப்பாற்று கேட்பாங்க ரசூலுல்லாஹ். எத்தனையோ பாவம் உலகத்தில் இருக்க,
பொதுவா பாவம்னு சொல்லிட்டு பர்டிகுலர் குறிப்பாக இந்த களவை விட்டு காப்பாற்றிய அல்ல என்று நபிகள் பெருமானார் கேட்பார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226. فقال له قائل ஒரு ஆள் கேட்கிற ரசூலுல்லாஹ் மா அக்ஸர தஸ்தஹி யா ரசூலுல்லாஹி மினல் மக்ரம் ஏன் எப்ப பார்த்தாலும் கடனை பத்தியே பாதுகாப்பு கேக்குறீங்க? பொதுவா துஆ செய்தாலும் இந்த கடனை பத்தி அதிகமா நம்ம நினைச்சே பார்க்கிறது இல்ல. கடன் இருக்கிறத நினைச்சு கூட பார்க்காம கடன் நம்ம எவன்கிட்ட வாங்கணுமோ அவனை கண்டு கொள்ளாம அதை போயா சொல்லலாம் இல்லைங்க. போய் சொல்லலாம் நான் ஒரு வாரத்துல தரலன்னு நினைச்சேன், ஒரு மாசத்துல தரலாம்னு நினைச்சேன், தயவுசெய்து நம்ம மன்னிச்சுக்கிடுங்க, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2 மாசத்துல தந்துடுறேன் அப்படியாவது சொல்லி தொலைக்கலாம்ல. கண்டுக்கவே மாட்டான். வரும்போது எவனையோ ஒரு பாக்குற மாதிரி யாரோ வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் எங்கேயே பார்த்தா நம்ம 2 வரும் 1000 ரூபாய் வாங்கியிருப்பான். அவனை பார்த்து எங்கேயே பார்த்தா திமிரு இதெல்லாம் வந்து அல்லாஹ் கேட்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பேசவும் இருக்க ரொம்ப அலட்சியமா அது என்னமோ அவன் வந்து இவனை கொடுக்க. இன்னும் சொல்ல போனா அவன் தங்கச்சி இவன் கட்டிட்டான் வைங்க, மச்சின மாத்த அல்ல மகளை கட்டிட்டான் வைங்க, அந்த மாமனாரையும் மச்சினமாரையும் படுத்துற பாடு இருக்கு. அந்த ராஸ்கல் செய்யற படுத்துற பாடு கடன்கிற பேர்ல வாங்கிடுவான். ஒரு 10,000 ரியால் 2000 ரியால் வாங்கிடுவான். யார்கிட்ட? பொண்டாட்டியோட அண்ணன்ட்ட, பொண்டாட்டியோட தம்பிட்ட வாங்கிடுவான். வாங்கிட்டா மச்சினம் கேட்க வரான். கேட்க தைரியம் வருமா அவனுக்கு? மறைமுகமா கூட மச்சனை கேட்க முடியாது. அவன் கடன் கேட்கிற மாதிரி வந்து கேட்பான். மச்சான் ஒரு 100 கிலோ இருந்தா தாங்க, ஒரு 1000 கிலோ கடன் கொடுத்துருப்பான். தந்தையை தாங்கன்னு கேட்க முடியாது. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உன் தம்பி என்கிட்ட 1000 ரூபாய் கேட்கண்டி, இது என்னடா மரியாதை வேண்டிய நீ தானே கொடுக்க வேண்டியிருக்கு. மரியாதை நீ கொடுக்கணும். அவன் வந்தவன் மரியாதை டபுளா நீ கொடுக்கணும். இந்த மச்சனமார படுத்துற பாடு இருக்க கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இதனால பந்தம், பாசம், குடும்ப சச்சரவு, தலாக் விவகாரத்துகள் இதுக்கு மெயின் காரணம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சரியானத்தான் இருக்கும். கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான், அல்லது ஒரு கடன் வேண்ட வச்சிருப்பான். கல்யாணம் முடிக்கிறதுக்கு இவன் வரவேச்சனை என்ன சும்மா வரவேச்சனைனால கடன் வாங்கி செத்தவன் எத்தனை பேர்? வரவேச்சனைக்கா தான் புள்ள கல்யாணத்துக்காக கடனை வாங்கியிருப்பான். வீட்டை வச்சு வாங்கியிருப்பான், நகரத்தை வச்சு வாங்கியிருப்பான். அதுல கடன் வாங்க வச்சு அந்த மாமனால பொறுத்துற பாட்டில் செத்து தொலைஞ்சவன் எத்தனை பேர் நாட்டுல? இதனால எத்தனை பெண் சிசு கொலைகள் நடக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் எல்லாம் மறுமையில கேட்க மாட்டானா? மறுமையில எத்தனையோ கேள்வி இருக்குங்க. மறுமையினுடைய அமளியை பத்தி நான் அடுத்து பேசுறேன். மறுமையில் ஏற்படக்கூடிய அமளிகள், அந்த அமளிகளில் பர்டிகுலர் கேள்வி என்ன தெரியுமா? அம்மல் மௌஊதத்து செய்யத் பிஐலன் மின் குத்திலத், என்ன பாவமடா செய்தது அந்த பெண் குழந்தை, எதற்காக கொல்லப்பட்டது என்பதும் அங்கு விசாரிக்கப்படும். எத்தனையோ சமாச்சாரம் இருக்கு கேள்வியில, எத்தனையோ அந்த அமளியில பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்வியை குறிப்பாக எடுத்து அல்லாஹ் பேசுறான். அம்மல் மௌஊதத்து செய்யத், அந்த பெண் குழந்தை கொல்லப்பட்ட செய்திக்கும் மறுமையை கேள்வி கேட்கப்படும். பிஐலன் மின் குத்திலத், என்ன பாவம் செய்தது அந்த குழந்தை, என்ன தப்புடா செய்ய, பொம்பளை பிள்ளையா பிறந்தது என்பதை தவிர வேறு என்ன பாவம் செய்தது? பெண் சிசு கொலைகள் மதுரை பக்கத்தில் நடக்க எங்க பார்த்தாலும் மதுரை பக்கத்துல பிறந்த உடனேயே அரிசியை கொடுக்கறானா, நெல்மணியை கொடுக்கறானா, கள்ளிப்பாலை கொடுக்கறானா,
குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு செத்து போகட்டும். பிறந்த உடனே சாக்கு, ஈரச்சாக்க சுருட்டி மூலையில விட்டுறலாம். ஈரச்சாக்க சுருட்டி மூலையில நிக்க வீசுகிறது. தாம நினைஞ்சா மூத்தா என் பிள்ளை திருப்பி தூக்கி நடிக்கிறது, என் பிள்ளை பைத்திய. அப்ப ஈவரக்கமற்ற இறக்கமற்ற இழிவிரைவுகள், இதயமற்றவர்கள் சொல்றமே, இதயமற்ற இழிவிரைவுகள் இல்லையா இவங்க? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கொடுமைக்கு தள்ளப்படுறது எது? வரதட்சணை கடனா பெற்று பல பேர் அல்லல் படுறதை பார்க்கிறான், பல பேர் துன்பப்படுறதை பார்க்கிறான். எல்லாம் இந்த பொட்டையினால நடந்த வம்பு வருதுன்னு பெண்கள் அழிக்க நிக்கிறான், நாசப்படுத்துறான். அல்லாஹ் சொல்றான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَىٰ ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ يَتَوَارَىٰ مِنَ الْقَوْمِ مِنْ سُوءِ مَا بُشِّرَ بِهِ أَيُمْسِكُهُ عَلَىٰ هُونٍ أَمْ يَدُسُّهُ فِي التُّرَابِ أَلَا سَاءَ مَا يَحْكُمُونَ. பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி சொல்லப்படும் பொழுது இவர் முகம் கருத்து சுண்டி சூம்பி விடுகிறது, இவன் மூஞ்சி கருத்து போத. இந்த பெண் குழந்தையை நாம் வைத்திருக்கலாமா அல்லது குளியோடி புதைக்கலாமா என்று நினைக்கிறான். இதை வச்சிருந்தா கேவலம் நினைக்கிறான், அல்லது குளியோடி புதைச்சிருவோம் நினைக்கிறான். அலா சாமாய் ஹெக்மூன், எவ்வளவு மோசமான முடிவு அது, எவ்வளவு கெட்ட முடிவு அது, அவனுடைய முடிவுகள் எவ்வளவு கெட்ட எண்ணம் அது. கேட்கிறாங்களா? நம்ம இதயம் இல்லையா, இரக்கம் இல்லையா? இப்படி இதயத்தை இரக்கத்தை இதயத்தில் எடுத்தது எது? வரதட்சணை கடன். வரதட்சணை கடன் வாங்கி வரதட்சணை கொடுத்திருப்பான், அவன் பல இடத்துல வாக்கு கொடுத்திருப்பான், அந்த வாக்குப்படி திருப்பி கொடுக்க முடியாது. ஊர் உள்ள கடன், வட்டிக்கு மேல வட்டி, கேவலம், சாவுறான், தற்கொலை பண்றான். எத்தனை இடத்துல தற்கொலை நடந்திருக்கு அப்படி பாக்கிறோமா இல்லையா? அதுதான் கடுமையா சொல்றான். இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடனுடைய சாயல் படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஜாக்கிரதை, விழுந்தக்கூடாது. அப்படி அடுத்த கடன் வாங்கினா பொருளை கொடுத்துட்டு வாங்க, போனா போயிட்டு போகுது. பொருள் நம்மளுக்கு கஷ்டமான பரவாயில்ல, இந்த தொல்லை இல்ல. தனது வீட்டில் இருக்கக்கூடிய, தான் வீட்டில் இருக்கக்கூடிய எருவு மாடு பெண்குட்டி போட்டால் சந்தோஷப்படுறான். நடக்கா? வீட்டில் இருப்பாரு, பசுமாடு ஒரு பொம்பளை குட்டி போட்டிருக்கும், பெண்குட்டி. எங்க கேட்டீங்களா? போன் வரும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாடு பெண்குட்டி போட்டது. அப்படியா? எத்தனை குட்டி? ஒரு குட்டியா? நல்ல பரவாயில்ல, பரவாயில்ல. அடுத்த போனு, உங்க பொண்டாடி ஆஸ்பத்திரி பொம்பளை பிள்ளை, பொம்பளை பொட்ட பிள்ளையா இருக்கு. சரி, என்னடா எருவு மாடு பிறந்தது சந்தோஷப்பட்ட? பேச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு மிருகம் பெண்குட்டி போட்டா சந்தோஷம், ஓம் புள்ள, ஓம் பொண்டாட்டி, ஓம் புள்ளைய பெற்றிருக்கிறா, அதுல சந்தோஷம் வர மாட்டேங்குது. அப்ப அதுல சந்தோஷம் வர மாட்டேங்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? பெண் சொத்து கொலைதான். இந்த கொடுமையை தான் கடுமையா சாடுறான். இந்த வரதட்சணைங்கிற கொடுமை கொஞ்ச நெஞ்ச சமாச்சாரம் கிடையாது. இது வந்து பேசிக்கும், பெருசா பேசும். ஆம்பளை பிள்ளை பிறந்தா செய்தி வேகமா வெளியே வரும். இன்னைக்கு இருக்க அபூஜஹில் அப்படி இருக்க, நீங்க நினைக்கிற அபூஜஹில் அல்லாஹ் சொல்றான், அப்படி அப்பதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க. அதை விட மோசம் அன்னைக்கு போயிட்டு இருக்க. அவனால் பிறந்து பிறகு மூத்தாக்கலாம், 2-3 வயசு வந்த பிறகு குழந்தை போடுவோமான்னு நினைச்சான். இங்க என்ன, எது பாதுகாப்பான அறை நம்ம நினைக்கிறோம்? ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பான அறை என்ன? கற்ப அறைன்னு. அதை விட ஒரு சேஃப்டியான இடம் இல்லாமோ அங்கேயே க்ளோஸ் பண்ண பாரு. பொம்பளை பிள்ளை மாதிரி தெரிஞ்சா க்ளோஸ் பண்ணிடு, வெளியே வறுமையை செத்து கட்டியே வரட்டும். ஏன் பிள்ளைய பிறக்குது? ஈவரக்கமற்ற இழிபிறவர்கள் அல்லவா, இதயமற்றவர்கள் அவர்கள். லஹும் குலூபுல்லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்னுல்லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுல்லா யஸ்மஊன பிஹா உலாயிக கலன்ஆம். இதயம் இருக்கும் இதயமற்ற இழிபிறவர்கள் அவர்கள். பார்வை இருக்கும் குருடர்கள், செவி இருக்கும் செவிடர்கள் இவர்கள். செவுட்டு பையன் உனக்கு இருக்கிற காது, குருட்டு பையன் உனக்கு இருக்கிற கண்ணு, இதயமற்ற உனக்கு இருக்கிற இதயம் இருக்கிறா உனக்கு. உலாய்க்க கல்லன்ஆம், ஆடுபாடுகளை போன்றவர்கள் இவர்கள். மிருகங்கள், குர்ஆன் சொல்லுதுங்க, மிருகங்கள். இது மிருகங்களா? பல்ஹும் முதல், அதை விட மட்டம். மிருகங்கள் கூட மட்டம் இல்லைன்னு அர்த்தம். அது பரவாயில்ல. அந்த மிருகங்கள் வந்து இருந்தா கேட்க என்ன அல்ல, என்னப்பா இவரோட சத்தனை ஆகும். மிருகத்துக்கு அறிவு என்ன இருக்கும்? ஏன்னா நாங்க ஆண் பெண்ணு பாக்குறது இல்ல. ஒரு மிருகத்துக்கு குட்டி விழுந்துருச்சு, பிறந்துருச்சு கன்று. ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய பார்த்தா நக்குது. அது எதாவது நக்கும்ல, எதை நக்கும்? எங்க போய் அவ்வளவு சேர்ந்துட்டு அந்த ராசிக்கல் பார்க்கிறான். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்கிறான். ஆம்பளை பிள்ளையா இருந்தா வெளியே சொல்றான், ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. சிங்க குட்டியை பத்தி எடுத்துல என்ன சிங்க குட்டி தீப்பட மிதிப்பான். அப்ப பாரு கொண்டாடு சொல்லட்டும், என் சிங்க குட்டி இடிச்சது பாரியா, யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சிங்க குட்டியை பத்தி தரான். நீ திறமசாலியா இருந்தா கல்யாணம் முடிச்சோன்னு சொல்ல பார்ப்போம். எனக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, அடுத்த வருஷம் பாரு சிங்க குட்டி. சொல்ல முடியாத, பயம் வந்துருமே. சொல்ல முடியுமா சிங்க குட்டின்னு? அப்ப சொல்ல முடியாது. பிறந்த பிறகு சிங்க குட்டியா. பொம்பளை பிள்ளை பிறந்தா மூச்சை காணும். பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு வைங்க, 2-3 மாசம் ஆகும். என்னாச்சு, அங்க குழந்தை பிறந்ததா இல்லையா? அதெல்லாம் பிறந்துருச்சு.
எவ்வளவு 3 மாசம் ஏன் பொட்ட பிள்ளையாவ வெளியே வரல பேச்சு நடக்கா? பொட்ட பிள்ளையா இருந்தா பேச்சு வெளியே வர மாட்டேங்குது. இந்த அளவுக்கு மனித ஜென்மத்தை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய கொடுமைகள் இதெல்லாம் என்ன? வரதட்சணை. அந்த வரதட்சணைக்கு கிட்ட நிக்கிறது என்ன? கடன். வரதட்சணையினால கடன் பெற்று நாசமா போனவங்க உலகத்தில் நிறைய. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஒரு சஹாபி கேட்கிறார், ஃபகால லஹு காயில் மா அக்ஸர தஸ்தஈல் யா ரசூலுல்லாஹி மினல் மக்ரம். எப்ப பார்த்தாலும் இந்த கடனை விட்டு காப்பாற்று என்று யார சொல்லுங்க கேட்கிறீங்களா? என்ன காரணம்? அப்படி என்ன இந்த கடன்ல இருக்கு அப்படின்னு சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க. கேட்கும்போது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கலையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. இன்ன ரஜுல இதா கரம ஹத்தஸ ஃபகலிப வவஅத ஃபஅக்லஃப. அழகான ஒரு வாசகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடனை விட்டு நான் ஏன் தெரியுமா பாதுகாப்பு கேட்கிறேன் ரசூல் சொல்றாங்க. அசால்ட் நம்ம இருக்கிறோம் இந்த கடன் விஷயத்துல மிக சாதாரணமாக வாங்கிட்டு கண்டுக்கிடாம இருக்கிறோமே, வாங்கிட்டு எவன் கடன் நம்மளுக்கு தந்தான் அவனை அலைய வைக்கிறோமே. அது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடன் ஒரு வாங்கிட்டான்னு வை, வாயை திறந்தா பொய் தான் பேசுவான் கடனுக்காக. ஒரு 1000 ரூபாய் தேவை, ஒரு 5000 ரூபாய் தேவை, நீங்க எத்தனை பொய்ங்கிறீங்க? எத்தனை பொய்? வாங்கின பிறகு எத்தனை பொய்? பார்க்கும் மூலமா போய் சொல்லுவாங்க, இன்னும் தந்துடுறேன், நாளைக்கு தந்துடுறேன், நாளை கழிச்சு தந்துடுறேன், இப்ப இருங்க போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 1000 பொய் சொல்லுவான். நீங்க 100 போன் அடிங்க, 100 போன்ல 1000 பொய் சொல்லுவான். வாயை திறந்தாவெல்லாம் பொய் இல்ல, கடனால தானப்பா நடக்கு. இதனாலப்பா வாக்குறுதிகளை அள்ளி விடுறோம். கடன் காசு வேணுங்கிறது விடுவான் வாக்குறுதி. அப்படி ஆகும், பேங்க்ல எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடக்கு, இங்க 10 லட்சம் ரூபாய் கிடக்கு, நீ இந்த 50,000 இப்படி பயந்துட்டு இருக்க குடே அப்படிமா 5 பைசாக்கு வக்கில்லாதவே இப்படி பொய்ய விட்டுட்டு இருப்பான், வாக்க விட்டுட்டு இருப்பான். கடனால தானே இவ்வளவு நடக்குது. இந்த கடன் தான் ஒருவனை நாசப்படுத்துது. வக்கால் ஐவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத்துன். முனாஃபிக்களுடைய அடையாளம் இருக்குல்ல, முனாஃபிக்னா யாரு தெரியும்? நய வஞ்சகன், அயோக்கியன். அதாவது அயோக்கியத்தை உச்சாட்டம் எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கிடுங்க. படு அயோக்கியம் தான் முனாஃபிக்னு அர்த்தம். நம்ம சொல்றோம்ல, இவன் மனுஷனடா, இவனுக்கு எத்தனை முகண்டா இவனுக்கு அப்படி சொல்றோம்ல. இங்க வந்த ஒரு பேச்சு, அங்க வந்த ஒரு பேச்சு, அங்க வந்த ஒரு பேச்சு, இந்த போன ஒரு பேச்சு. அது நான் உன் கொள்கையை ஏத்துக்கல, உன் கொள்கையை ஏத்துக்கல முடியாது, உன் இயக்கத்தை நான் இல்ல, நீ எனக்கு எதிரி, அது வேற சமாச்சாரம். போ, அவன் விலகு ரைட்டு போயிடலாம். எங்க போனாலும் ஆளுமா செலவு, எங்க போட்டோம், எத்தனை கூட்டத்துக்கு போட்டோம், எத்தனை கொள்கைக்கு போட்டோம். வாங்க வாங்கம்மா, இந்த 8 9 முகத்தை வச்சுட்டு அலையலாம். இவனைத்தான் முனாஃபிக்குன்னு சொல்றது. சந்தர்ப்பவாதி, சுய லாபம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அத்தனைக்கும் தம்பட்டம் அடிப்பவன் முனாஃபிக்கனா. சந்தர்ப்பவாதி, 1000 முகத்தை எப்பயும் காட்டுவான் காசுக்காக. ஆயத்தில் முனாஃபிக்கு இந்த சந்தர்ப்பவாதி வச்சம் பிடித்தான். இந்த அயோக்கியனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சொல்றாங்க, சலாஸ் 3 இருந்துச்சு. இவன் அயோக்கியன் முடிவு எடுத்துக்க, வஞ்சகன் முடிவு எடுத்துக்க, அவனை மனசு லிஸ்ட்ல சேர்க்காத அப்படிங்கிற சொல்ல. மனசு லிஸ்ட்ல அவனை சேர்க்காத. இந்த 3 இருந்தான். என்ன 3? இத ஹத்தஸ கலப, வாயை திறந்தா பொய். பொய் பேசாத உலகத்துல இல்ல, எல்லாருமே பொய் பேசுவோம். எத்தனையோ பொய் நம்மளாம் பேசத்தான் செய்வோம். பொய்னா என்ன? சாதாரண உங்க ரூமுக்கு வருவேன், டீ சாப்பிடுங்க நம்பிய, நீங்க விட மாட்டிய கம்பேர் பண்ணி இப்பதான் குடிச்சிட்டு வந்தாங்க, குடிச்சிருக்க மாட்டேன், இதனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? இந்த மாதிரி அன்றாட மனுஷன் பொய்கள் வரும். தன்னுடைய மனைவிட்ட நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் சொல்லக்கூடிய பொய்கள் கூட குற்றமில்லை நாங்கள் சொல்லலாம். சில நேரங்கள் மனைவிட்ட பொய் சொல்ல வேண்டி வரும். பொய் என் மனைவிட்ட நான் இப்ப 1 வாரமா பொய்யே சொல்லல அப்படி சொல்லுவா போறாரு. சும்மா சொல்லாம நான் பொய்யே சொல்லன்னு சொல்லலாம், அது பொய்யா இருக்கும். எல்லா மனைவிட்ட ஒன்று போய் வரத்தான் செய்யுங்க. ஏன்னா என்னைக்காவது சந்திக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட போய் வரும்போது தினசரி 10 மணி நேரம் 15 கூட இருக்க மனைவிட்ட போய் சொல்ல மாட்டோமா?
நீங்க மனைவிக்கு பொய் சொல்லுவீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. அவர் துரோகம் பண்ணி தான் பொய் சொல்லக்கூடாது. மனைவிக்கு ஒரு துரோகம் பண்ணி அயக்கத்தனம் பண்ணி மனைவியை பாதிக்கிற மாதிரி பொய்களை சொல்லிடக்கூடாது. நம்ம போய் ஆயில் இருக்கத்தான் செய்யும். எங்க போயிட்டு வரீங்க என்ன செய்ய சொல்லிட்டு இப்பதான் ஒரு ஹதீஸ் கிளாஸ் போயிட்டு வர்றேன் அப்படின்னு எங்க அட்லட்ஸ் கூட வரலாம். ஹதீஸ் காட்டிடலாம் அப்பம் சரி பயப்படுவோம். அல்லது அதே மாதிரி என்ன மூடு சைஸா இருக்கும் என்ன சொல்லுவோம், மனைவியை பார்த்து உலகத்துல ஒன்ன மாதிரி அழகு யாரும் உண்டா அப்படின்னு, உலகத்துல ஒன்ன மாதிரி சூப்பர் வாங்க பொய்யெல்லாம் சொல்லாது அப்படின்னு. அவா சரி உண்மையிலே நீந்தாண்டி அழகி உன்னோட எவ்வளவு எடுத்து போன மனசுக்குள்ள இருக்கும். இவெல்லாம் ஒரு அழகு, இதை அது இருக்கும். ஆனா பொய் சொன்னாதான் நடக்கும். பொய் சொல்லணும் அழகு அப்படி இப்படி சொல்ல. அவரே மனைவி, நம்மளும் மனைவி இருந்தா இப்போ கல்யாணம் முடிச்சு 2-3 வருஷம் அது வேற சமாச்சாரம். நீங்க மனைவி கூட இருந்து பாருங்க, ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்துருங்க. ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்துட்டோம். நீங்க முதல்ல இருந்தீங்க 1 வாரம் 1 மாசம் கல்யாணம் முடிச்சோம் மெண்டல் ஆயிருப்பிய எல்லாரும். இது ஒண்ணு உலகம், அது ஒண்ணு உலகம், அது ஒண்ணு இப்படி நடக்குமா இல்லையா? ஆனா அதுதான் சுகம். நம்ம அது ஒரு மாதிரி மெண்டல் நினைச்சா அதுதான் அப்போதைக்கு சுகம். இப்ப நடக்க இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்காலஜியா உங்க மனைவிட்ட சொல்லக்கூடிய பொய் தப்பு இல்லை. அதாவது பாதிக்க கூடாது. பொய்னா ஒருத்தனை பாதிக்க கூடாது, யாரையும் பாதிக்கிற மாதிரி போய் சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்றாங்கன்னா இத ஹத்தஸ கதிப, வாயை திறந்தா பொய். அவன் எங்கனையாவது உண்மை பேசுவானான்னு தேடும். இன்னைக்கு ஃபுல்லா பேசுனா அது ஏதாவது உண்மை இருக்காப்பா அப்படி உள்ள இருப்பான் தெரியுமா? நம்மளே சொல்லுவோம் இல்லைங்க, ஒருத்தவங்க சொல்லிட்டான் அதனால பேசிட்டு இருப்பான் நம்ம இந்த பண்ணிட்டு என்ன அர்த்தம், ரீல் விடுறான் அவன் ஆள் இருக்காம இல்லையா? ஜாக்கிரதாங்கிறாங்க. இந்த மாதிரி ரீல் விடுறாங்க, வாயை திறந்தா போய் பேசுறாங்க. முனாஃபிக்கை முடிவெடுத்து அவன் பக்கத்துல நீ செய்தியை பேசுற, அவன் பக்கத்துல ரசிகர்களை பேசுற, அவன் பக்கத்துல திட்டங்களை போடுற, அவன் நம்பி 1000 ரூபாய் கொடுக்குற நீ. அப்படிதான் அர்த்தம் இருக்கு. அவனுக்கே நீ கடன் கொடுக்குற. பேசுனா பொய் பேசுவான், பாத்துக்க ஜாக்கிரதை. இதுக்காக நம்ம ஊரோட போய் பொய் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது அவன் குறைய தெரியும் நம்மளுக்கு. இது வாயை திறந்தா அதுதான் நம்மளுக்கு தெரியுதுல்ல, ஜாக்கிரதை. முனாஃபிக்கின் முடிவெடுத்துரு. வைதா வாத அகலப்ப, ஒரு வாக்கு கூட கரெக்டா நிறைவேற்ற மாட்டான், கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான். நாளை தர்றம்மா, நாளை கழிச்சு தர்றம்மா, அடுத்த நாளை தர்றம்மா நீ சொல்ல. நீ ஏற்பட்டு கூட போகும்போது அதன் முன்னால நிக்கிறேன் 10,000 கொண்டுமா 1000 வாக்கு விடுவான். வாக்கையும் நிறைவேற்றல, அது பொய் ஆகிடுச்சா, நாளைக்கு தர்றேன், நாளைக்கு எத்தனை போய் பாருங்க. அதுக்காக வாக்கு விட்டான், பணத்தை கொண்டு வந்து நிக்கிறேன்னு சொல்ல ஒரு வாக்கு விட்டான், வாக்குக்கு மாறு செய்யறான் பாருங்க. பேசுறா பொய் பேசுவான், வாக்குகளை அடுக்கா விடுவான். விட்டா என்ன நடக்கும்? வைத்து அடுத்த காண அந்த வாக்கையை நம்புவ, மோசடி பண்ணுவான், துரோகம் பண்ணுவான். அவ்வளவு அழகா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தன்மை கடனாலதான்ப்பா ஏற்படுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இவ்வளவு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் மாற்றம் செய்வான், நம்பினால் மோசடிப்பான், மோசடி செய்வான். வயின் சாம வஸல்லா வஸாம அன்னஹு முஸ்லிம், அவன் தொழுது நோன்பு வைத்து தன்னை ஒரு முஸ்லிம் என்று பெருசா பேசிக்கொண்டாலும் இவன் முனாஃபிக்கப்பா அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட வார்த்தை அது? அவன் சொல்லலாம், நான் எவ்வளவு தொழுறேன், நானா கரெக்ட் இல்லாம போயிருவேன், நானா பொய் பேச போறேன். நீ தொழுவு நோம்பு உடி பெருசா என்ன அமல செய், பொய் தானே எப்ப மாத்தாலும் பேசுற, வாக்கு மாற்றம் தானே செய்யற, கொடுத்த கடனை கையில கொடுக்க மாட்டேங்கிறிய, அதுல 1000 வாக்கு மாற்றம் செய்ய, நீ ஒரு முனாஃபிக்கப்பாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிக்கலாம் தொழுகிறேன்ட்டு. சாம சல்லா, நோம்பு பிடிக்கிறான் தொழுகிறான், சும்மா பிடிக்கிறான் அர்த்தம். இவன் நோம்பு இல்ல வேஸ்ட், இவன் தொழுகிற தொழுகை இல்ல வேஸ்ட், அவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் அவனை முனாஃபிக் என்று லிஸ்ட் சொல்றாங்க. இதனால நான் கடன் விட்டு பாதுகாப்பு தர்றேன். கடன் ஒரு வாங்கினா தான் இதெல்லாம் நடக்கும். பொய்க்கு மேல பொய் சொல்ல வேண்டி வரும், நம்பிக்கை மோசடி செய்ய வேண்டி வரும், நம்பி ஒரு வாங்கியிருப்போம் கொடுக்க முடியாம போயிடும். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. நீ நினைக்கிறீங்க 5000 ரூபாய் கடன் தானே, 10,000 ரூபாய் கடன் தானே, இதுல என்ன வந்துட போகுது? இந்த மாதிரி எத்தனை பெற்றோர்களை ஒரு பெண் குழந்தை பெற்ற அண்ணன் தம்பிமார்களை இந்த லிஸ்ட்ல நீங்க சேர்த்திருப்பீங்க. எத்தனை தாயப்ப இந்த மாதிரி கடனை வாங்கி வராதனால நொம்பலப்பட்டு கடன்ல உழுந்து செத்துருப்பான். யோசிச்சு பாருங்க. அவன் பல பேர்களை முனாஃபிக்கு தள்ளக்கூடிய நீ யாரா இருப்ப? ஒரு பெண்ணை பெற்றவரை கடன்ல சாவுற அளவுக்கு ஆகிப்பட்ட அவன் முனாஃபிக்கா செத்துட்டான். அவனை முனாஃபிக்கா சேர்றதுக்கு முழு உந்துதல் நீ யாரு? அவன் அப்பல்ல இருக்கும். 1ஆம் நம்பர் திருடனுக்கு வாத்தியாரன் ஆயிரம் ஆயாரு. யோசிச்சு பாருங்க. 1ஆம் நம்பர் முனாஃபிக்கு இவன் உந்துதல் அதை விட மோசம். இந்த முனாஃபிக்கீன ஃபித்தர்க்கு அஸ்வலி மினன் நார் அல்லாஹ் சொல்றான். இந்த முனாஃபிக்கீன ஃபித்தர்க்கு அஸ்வலி மினன் நார் தஜ்தலஹும் நஸீரா. இந்த வஞ்சகர்கள், இந்த வாக்கு மாறக்கூடியவர்கள், இந்த பொய்யர்கள், இந்த முனாஃபிக்குகள்
நரகத்தின் அடித்தளத்தில் கிடக்கிறார்கள். லாஸ்ட் கீழே, மற்றெல்லாம் மேல மேலேயாமா. எத்தனையோ தப்பு இருக்கு, அப்படி மேல மேல அடித்தளம் நினைச்சு பார்க்க முடியாது தப்பிக்கிறது. தஜிதரகு சீரா, அவர்களுக்கு எந்த உதவியும் இருக்காது. ஆனால் இல்லல்லதீன தாபு வாஸ்ரஹு வாத்தஸமு பில்லாஹ் வாஹஸு தீனஹும் லில்லாஹ், இந்த மாதிரி பெரும்பாவத்தை விட்டு பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து தன் செயலை ஒழுங்காக்கிக் கொண்டு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் என்று ஏகத்துவ கொலை ஏற்றுக்கிட்டானே, அவனை தவிரங்கிறான். தௌபா செய், அவன் தப்பு இருக்கா, பாவ மன்னிப்பு கேளு, சம்பந்தப்பட்டவன் போ, பணத்தை கொடுத்துரு, மன்னிச்சுக்க. பல பொய்கள் சொல்லியிருக்கேன், பல வாக்கு மாற்றம் செஞ்சிருக்கேன், அதனால எவ்வளவு பாவங்கள் நடந்திருக்கும், மன்னிச்சப்பா என்ன அவளுடைய உலகத்திலே அதை ஹலாலாக்கி போடு, உலகத்திலே ஹலாலாக்கிரு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒரு பணம் கொடுக்கணுமா, 1000 ரூபாய் கொடுக்க முடியாம போச்சா சொல்லு, 2 மாசம் போடு, 4 மாசம் போடு, எப்படியாவது இன்ஷா அல்லாஹ் தந்துடுறேன். கொடுக்கணும், எனக்கு இப்பதான் என்ன வந்திருக்கு, நான் இப்ப திருந்துட்டேன், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டேன், அடுத்தபடியா உன்கிட்ட கேட்கிறேன், உன்கிட்ட வாங்கியிருக்கேன், ஹலால் ஆக்கிறேன். ஒரு கால் தர முடியாம செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, அதை எனக்கு ஹலால் ஆக்கிற, ஹராம் ஆக்கிட்டு போயிடாத, என்ன முனாபிகா சாவர மாதிரி ஆக்கிறாத கேளு அப்படின்னு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா செஞ்சு மீளு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த கடன், இந்த எக்ஸ்ட் வாழ்க்கை, இதெல்லாம் இந்த கடன் எதனால வருது, அதிகபட்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வர்றது என்ன அதிகபட்சம், பகட்டு வாழ்க்கைக்கு தான் கடன் வாங்குறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் கடன் வாங்கினேன் ஒரு ஆள் சொல்லுவாங்க, ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் கடன், வட்டிக்கு சொல்ல, அது எவ்வளவு பாவங்கிற. 2வது வட்டி இல்லாமல் சாதா கடன், சாப்பாடு வழி இல்லாம வாங்கினேன், சோத்துக்கு வழி இல்லாம. ஒரு ஆள் சொல்ல முடியுமாங்க யாராவது? நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க, 12,000 ரூபாய் டிவி எடுத்து வச்சிருப்பீங்க வீட்டுல, 15,000 ரூபாய் பிரிட்ஜ் எடுத்து வச்சிருப்பீங்க வீட்டுல, ஃபேன் எடுத்து வச்சிருப்பீங்க, கட்லு மெத்த, இதுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க. நீங்க 5,000 ரூபாய் வெளியே கொடுக்க வேண்டிய வரும், கடன் வாங்கிய பொருள் 1 லட்சம் ரூபாய் வீட்டுல வரும். எதுக்குங்க, எதுக்கு அந்த பகட்டு? நம்ம மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் அப்படி ஒன்று நினைக்கிறோம், கடன் வாங்கி செய்ய வேண்டியதில்லை. நம்ம இங்க படுக்கிறோம், தரையில படுக்கிறோம், இங்க கஷ்டப்படுறோம், இது மாதிரி பாயப்படுத்த பத்தாது. காசு இருந்து கடன் இல்லாமல் வசதி இருந்து இருந்தால் நல்லா பயன்படுத்துங்க, அல்லாஹ் வேண்டாங்கிற அது வேற சமாச்சாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த கடன், இந்த எக்ஸ்ட் வாழ்க்கை, இதெல்லாம் இந்த கடன் எதனால வருது, அதிகபட்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வர்றது என்ன அதிகபட்சம், பகட்டு வாழ்க்கைக்கு தான் கடன் வாங்குறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் கடன் வாங்கினேன் ஒரு ஆள் சொல்லுவாங்க, ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் கடன், வட்டிக்கு சொல்ல, அது எவ்வளவு பாவங்கிற. 2வது வட்டி இல்லாமல் சாதா கடன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வாங்கினேன், சோத்துக்கு வழி இல்லாம. ஒரு ஆள் சொல்ல முடியுமாங்க யாராவது? நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க, 12,000 ரூபாய் டிவி எடுத்து வச்சிருப்பீங்க வீட்டுல, 15,000 ரூபாய் பிரிட்ஜ் எடுத்து வச்சிருப்பீங்க வீட்டுல, ஃபேன் எடுத்து வச்சிருப்பீங்க, கட்லு மெத்த, இதுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க. நீங்க 5,000 ரூபாய் வெளியே கொடுக்க வேண்டிய வரும், கடன் வாங்கிய பொருள் 1 லட்சம் ரூபாய் வீட்டுல வரும். எதுக்குங்க, எதுக்கு அந்த பகட்டு? நம்ம மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் அப்படி ஒன்று நினைக்கிறோம், கடன் வாங்கி செய்ய வேண்டியதில்லை. நம்ம இங்க படுக்கிறோம், தரையில படுக்கிறோம், இங்க கஷ்டப்படுறோம், இது மாதிரி பாயப்படுத்த பத்தாது. காசு இருந்து கடன் இல்லாமல் வசதி இருந்து இருந்தால் நல்லா பயன்படுத்துங்க, அல்லாஹ் வேண்டாங்கிற அது வேற சமாச்சாரம். என்ன இருந்தும் கூட பிச்சைக்காரன் அலைய சொல்லல, இருக்கும் பொழுது பயன்படுத்தாம தன்னை மோசமா அலைய சொல்லல. அம்மா நியமத்தை ரப்பிக்க ஃபஹத்தி, அல்லாஹ் உனக்கு தந்த அருட்கொடைகளை பப்ளிக் பண்ணுங்கிறான், பகிரங்கப்படுத்து. அல்லாஹ் தந்திருக்கான், பெருமை இல்ல, படிச்ச ரப்பல் ஆலமீன் தந்திருக்கான், நல்லபடியா இருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். அது வேற, இல்லாத பந்தா பண்ணாத, எக்ஸ்ட்ரா காட்டாத, இருக்கிற சக்திக்கு மேல காட்டாத. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், யா அய்யுஹன் நபி, நபியே குல்லி அஸ்வாஜிக, உங்கள் மனைவிமார்களுக்கு சொல் நபியே, என்ன சொல்லு, இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா, இந்த உலகத்தையும் உலக அலங்காரத்தையும் நீங்கள் விரும்பினால், உலகத்தினுடைய அலங்காரம், உலக பந்தா பகட்டு, உலகத்துல பந்தா வாழும் பெருசா இருக்கணும், பங்களா கட்டணும், ஏசி ரூம் வேணும், அடுக்குமாடி கட்டணங்களா இருக்கணும், எங்க கை வச்சாலும் சுற்றி இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கணும், நினைக்கமா இல்லையா?
அதை நினைக்கலாம், மறுமையை மரணத்தை நினைக்க கூடாது. அடுத்தவன் ராசில உட்கார்ந்து செய்யக்கூடாது. அடுத்தவனை கடன் கொடுக்கிறது இருக்கும்போது நீ இப்படி செய்யாத. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றான், நபியே உங்கள் மனைவிமார்களுக்கு சொல், இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா, பெண்கள் தான் விரும்புவாங்க. நீங்க ஈஸியா எடுத்துக்கிறீங்க இந்த சமாச்சாரத்தையும். வீட்டுல மனைவி மக்களுக்கு எடுக்கிறனா என்ன பூகம்பமே வெடிக்கும். பெருநாளைக்கு பட்டு எடுத்த புருஷனா ஆட பாவிகளா. ரசூலுல்லாஹ் பெருநாள் பூசாரா எடுத்தாங்க, மொத்தமே 2 செட்டோ 3 செட்டோ. அதை வச்சுதான் வருஷம் ரசூலுல்லாஹ் உங்களிடத்தில் இருப்பதில் நல்லதை போடுங்க நாங்க சொல்ல. அவ்வளவுதான். உன்னை இருக்கமில்ல 10 செட்டோ இருக்கா, இருக்கல கடைசியாக போடு, அதான் புதுசு அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குடுக்காட்ட என்ன ஆகுது, பெருநாளைக்கு பட்டு எடுத்துறல, பெருநாளைக்கு சேலை எடுத்துறல. இவன் சட்டை 1000 வச்சிருப்பான், பேசாம ரூம்ல வச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஒரு சேலை எடுத்து அந்த சேலை வர்ற வரத்தை பார்த்தா சுத்தி 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 அது வந்து சேலைக்கு 1 மாசம் ஆகி போயிடும். இல்ல பகட்டு, நம்ம எவ்வளவு அழகான சேலை எடுத்திருக்கோம், அழகான சேலை எடுத்திருக்கோம். அந்த மாதிரி பகட்ட பெண்ணை விரும்புவாங்க. சைக்காலஜியா, மனரீதியா. அல்லாஹ் தெரியாத, படிச்சவனுக்கு தெரியாதா பெண்களுடைய மனநிலை சொல்ல சொல்றான். நபியே உன் மனைவிகளுக்கு சொல், துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வஸீனத்தஹா, உலகத்தையும் உலக அலங்காரத்தையும் விரும்பினால் ஃபதாலைன உமத்தேகுன்ன வஸர்ரிஹுக்குன்ன ஸலான் ஜமீலா, வாங்க உலகத்துல நல்ல வசதி வச்சு தர்றேன், என்னென்ன வேணும் கேளுங்க எடுத்து தர்றேன். நான் உன் புருஷன் இல்ல, நீ என் பொண்டாட்டி இல்ல, விவாதத்து பண்ணி போயிருக்கேன், தந்துடுறேன். என்னென்ன வீடு வேணும் வீடு வாங்கி தந்துடுறேன். அல்லாஹ் தஆலா கொடுக்க சொன்னா ஏதாவது வெளில கொடுத்துவான்னு இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் வீடு எல்லாம் கேட்க கூடாது, அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்ல எப்படி நடந்துரும், அது எப்படின்னு தெரியாது, அல்லாஹ் ஆலம். அப்ப அல்லாஹ் சொல்ல என்னமா இப்ப உங்களுக்கு வேணுங்கிறீங்க, பங்களா வேணுமா, எத்தனை பங்களா வேணும், 3 இந்தா. உனக்கு என்ன வேணும், தங்கத்தை விட வாங்கிக்க, முடிஞ்சாச்சா, நான் இனிமே புடிச்சேன் சராஹன் ஜமீ, அழகா விளைவிக்கிடுவோம், உன் இஷ்டப்படி ஆடு, உன் இஷ்டப்படி இறங்கு, பந்தா பண்ணு, என்ன புருஷன் சொல்லாத அப்படி சொல்லு நபிங்கிறான். நம்ம யோசிக்கிறோம் சொல்றதுக்கு பயப்படுறோம். அவ அங்க இருந்து அப்படி சொல்றமே, என்னங்க சரி என்ன கஷ்டப்படி சாவியா, நான் மாசம் மாதம் சேலை எடுக்கணும், நீ சாப்பிடு, உனக்கு அப்படி இருக்காங்க சாப்பிட்டு கொடுக்கணும், அப்படி கொடுக்க சொல்லி இஸ்லாம். நான் சாப்பிட நீ சாப்பிடு, அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. நீ உண்ணும் பொழுது உன்னை கொடு, உடுத்தும் பொழுது உடுத்த கொடு. நம்மளோட கூடத்தை கொடுக்கணும். நம்மள்ட்ட 10 சட்டை இருந்தா அவள்கிட்ட 30 ஜாக்கெட் இருக்கும், நம்மள்ட்ட 5 ஜாக்கெட் இருந்தா அவள்கிட்ட 100 சேலை இருக்கும், கூடத்தை கொடுக்கணும். அதுக்கு மேல நம்ம பயணிச்சு கேட்காத வைக்க, நீ ஏன் அப்படி செய்யற, அப்படி செய்ய சொல்றாங்க. அதை காரணம் காட்டி நம்ம இந்த தப்புகளை செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு கடமை எத்தனை பேர், ஜவுளி ரம்ஜான் வந்தா பெருநாள் வந்தா ஜவுளிக்கு 15,000 ரூபாய் கடன், ஜவுளி கடைக்கு இருக்கா இல்லையா, ஜவுளி கடைக்கு அங்க வந்து பகட்டு, இங்க சகோதரர் சில பேர் ரூம் வாடகைக்கு ஒரு கடன் வாங்கி கொடுக்கறாங்க, அந்த திருப்பி கொடுக்கல. சரி, ரூம் வாடகை இருக்கலங்க, மாசத்துக்கு 100 ரூபாய் 50 ரூபாய் ஒரு ஆளுக்கு, அதை இன்னொரு ஆள் கொடுத்திருப்பாரு, அது திருப்பி கொடுக்கல. அசால்ட்டு, அலட்சியம். யோசிச்சு பாருங்க எப்படி கட்டளை போடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எப்படி சொல்றான், வைன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு, வைன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தால் ஆகிரா, அல்லாஹ்வை அவனுடைய தூதரை மறுமையை விரும்பினார். வாங்க என் கூட இருங்க, என் கூட வந்துகிட்டு நீங்க சொகுசா வரணும்னு நினைக்காதீங்க. லவ்தஹனாலக பிதான் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நீங்க தரையில போய் படுத்து கிடக்குறீங்க, ஈச்சமர ஓலையில போய் படுத்து கிடக்குறீங்க, முதுகுல அப்படியே பட்டவட்டையா தெரியுது, உங்களுக்காக ஒரு போர்வை செஞ்சு தரட்டுமா? சஹாபாக்கள் போர்வை நம்ம இந்த போர்வை இல்ல, அந்த காலத்துல ஒரு சாக்குமார் இருக்குமா, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்னப்பா ஒரு பயணம், பயணத்துல வந்து ஒரு சொகுசா இருக்கா விரும்புவான், பயணத்தை ஏசி ரூபாய் கொண்டு வருவான் ஒருத்தன், இங்க அது கூட பயணத்துல வந்துருச்சு, பயணத்துல கூட ஏசி வந்துருச்சு, பயணத்தோட நம்மளுக்கு சொகுசு வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பயணத்தை மட்டும் இப்படி காட்டிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வேண்டாங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம என்ன மெத்த என்ன சொகுசு என்ன, ஏசி இல்லாம தூங்க முடியாது, அனுபவிக்கலாம். இதெல்லாம் நம்முடைய அடிப்படை தேவைகளுக்கு கடன் வாங்காம நியாயமாக நம்மள்ட்ட ஒரு பரக்கத்து இருந்தாச்சு, தப்பு இல்ல. அடுத்தவன் நீங்க கொடுக்க வேண்டிய வச்சுக்கிட்டு உனக்கு என்ன மெத்த, அடுத்தவனுக்கு கடன் கொடுக்கும்போது உனக்கு என்ன ஏசி ரூம்பு, உனக்கு என்ன பெட்டு, உனக்கு என்ன கட்டில் மெத்த, பாக்கிறமே நம்ம நாட்டுல கொடுமை. மாமனார் கட்டில் மெத்த எடுத்து கொடுத்து ஓஞ்சவன மாமனார் எத்தனை வரும், மருமவனுக்கு கட்டில் மெத்த சீராட்டு கொடுத்து மருமன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே முகமூடி கொள்ளக்கார நுழைஞ்சவரு வந்துட்டான, அடுக்க கொடுத்த ஆடு முழிக்கும் சொல்லுவாங்கல்ல, முழிக்கிற பக்கம் கொடுமைடா, இது கொடுமை. உன்னை பார்த்து நேசப்பட்டு சந்தோஷப்படக்கூடிய மருமன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியல்லாஹு எப்படி இருந்தாங்க நேத்து சொன்னல, சுப்ஹானல்லாஹ். மருமகனுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லு, விரும்பாத காசை, உலக காசை விரும்பாத, பைத்துல் மால் காசை விரும்பாத, அடுத்த காசு உனக்கு வேண்டாம், சுப்ஹானல்லாஹ் சொல்லு. இதை விட பெஸ்ட் மருமகனுக்கு சொன்ன பெருமானார், அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட மருமகனும் மகளும். இங்க என்ன
மருமனை பார்த்து நொந்து நும்பலப்படுற மாமா, மச்சான கண்ட ஆள் ஓடி போற மச்சனமாரு, மச்சான் ஏற்கனவே 50,000 சொல்றோம், அங்க இருந்து வர்ற மாதிரி ஜூட் ஓடுறா, எனக்கு 2,000 கட்டணும் ஓடு, நடக்க இல்லையா? காணும், யதார்த்தமா நடக்கு, சாதாரணமா நடக்கு. நம்மளோட வரவும் பாக்குறாங்க, திடீர்னு ஓடுவான், என்னடா மச்சாங்கல் வந்துட்டு இருப்பான். நடக்க உலகத்துல அல்லாஹ் இப்படி சொல்லணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தை நீங்கள் விரும்பினால் வந்துங்க, தந்தர ஆள விட்டு இனிமே நாம புருஷன் கிடையாது. அல்லாஹ்வை மறுமையை நீங்கள் விரும்புகிறீர்களா? இன்னல்லாஹ அத்தல் முஹ்ஸனாத் மின்குன் அஜ்ரன் அலீம். அல்லாஹ் உயர்ந்த நற்கூலியை பாக்கியத்தை உங்களுக்காக மறுமையில் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறான். வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்து உங்கள் மனைவிமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறானே, உன் மனைவிய, அது அல்லாஹ்வுடைய பெரும் பாக்கியம், அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பே ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அஸ்வாஜில் தஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு உங்கள் மனைவிமார்களை நாம் படைத்தோம் அப்படிங்கிறான். உன் நிம்மதிடா மனைவி, மனைவி நமக்கு நிம்மதி. என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே, கல்யாணம் முடிக்காம வாழ முடியுமா நான் கேட்கிறேன். ஒரு ஆள் கல்யாணம் முடிக்காம இருக்கணும், ஏதோ கோளாறு, ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டான கண்ட்ரோல், கரெக்டான உடல் உடலுக்கு இருந்து எனக்கு பெண் ஆசை இல்லைன்னா பொய் விபச்சாரம் பண்றேன்னு அர்த்தம், அல்லது வேற ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். உனக்கு நிம்மதியாது அப்படிங்கிறாங்க. தஸ்குனில சக்கீனத், அமைதி, நிம்மதி. உன் டென்ஷன், பேஜாரு, அதுக்கெல்லாம் உனக்கு நிம்மதியாக தந்திருக்க உங்க மனைவிய அமைதி படுது. மவத்தம் ரஹ்மா ஜஅல பைனக்கும் மவத்தம் ரஹ்மா, அந்த நிம்மதியின் மூலமாக பாசம், அன்பு, நேசத்தை உருவாக்குகிறோம் அப்படிங்கிறான். அந்த பாச, அன்பு, நேசம் இதுக்கு விலை பேசல, பாசத்துக்கு எவனா விலை பேசுவானா? எவ்வளவு ஏற்றமற்றம் பாருங்க. பாசத்துக்கு விலையா யோசிச்சு பாருங்க. அப்ப பாசத்துக்கு எவனா விலை பேசுவான் உலகத்துல? ஒரு புள்ள ஆசையா உன்ட்ட ஓடி வந்து உனக்கு முத்தம் கொடுக்கலாம், 2 வயசு பையன் அல்ல 1 வயசு பொண்ணு வேகமா ஓடி வந்து அழுறிய, என்ன முத்தம் கொடுத்துட்டு உன் பிள்ளைகிட்ட ஒரு 4 ரூபா முடியாதா? இறக்கமற்றவன யோசிச்சு பாருங்க. அப்போ அது சொல்றாங்க மவத்தம் ரஹ்மா, ஒரு பாசம், நேசம், அன்பு, பிழைப்பு. உன்னிலிருந்து ஒரு மனைவியை தந்திருக்கிறோம், உன்கிட்ட நம்ம படைச்சு. அதுல நிம்மதி, நிம்மதி தரக்கூட. அவன் நிம்மதி தரான், நீலடா அவளுக்கு காசு கொடுக்கணும், அதான உண்மை. அதுதான் சொல்றான், அவளிடத்தில் உனக்கு நிம்மதி இருக்குன்னு சொன்னா நிம்மதி யார் தந்தா? அவனுக்கு நீ காசு கொடுக்கணும். கொடுத்து தொலையாற்றலும் பரவாயில்ல, வேங்காம குடுக்காத கூட பரவாயில்ல, கொடுக்காத தப்புதான். மானம் கட்ட ஜமாத்து நம்ம நாட்டில் இல்ல, ஜமாத்துகள் வரவேச்சனைக்கு அல்பாத்தியா போற ஜமாத்து. வரவேச்சனைக்கு அல்பாத்தியா என்ன, இன்னைக்கு பணம் கொடுத்து வைக்கலாமா, முடிச்சு கொடுக்கலாமான்னு சொல்லுவாங்க சில இடங்கள். நிச்சயம் மூலம் முடிச்சு கொடுக்கிறது, பாக்குறதுல வெத்தலை பாக்கு என்ன கூத்து பண்றாங்க, அதுக்கு அல்பாத்தியா. அது சில ஊர்களை பார்க்கணும். எவ்வளவுப்பா பேசிருக்கு மாப்பிள்ளோட பொண்ணு உட்கார வச்சு, 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபாயா? சரி சரி, என்ன 1 லட்சம் ரூபா? 10% பள்ளிவாசல். அதுதான் கேட்கறது. 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்க, 10,000 பள்ளிவாசல் கொடுத்துடணும். அப்படி சில ஜமாத்துல என்ன, ஏன்னா காசு அப்படி. அதாவது பள்ளிவாசல் கெட்டிக்க, பள்ளிவாசல் பள்ளத்தந்து எவ்வளவு நாள் வாங்கிக்க. எவ்வளவு கேடு கெட்டதுன்னு தெரியுமா? நல்ல செலவு நீங்க ஜமாத்துக்கு தானே வாங்கலாம். ஜமாத்துக்கு கல்லு கடை வச்சு கொடு, சாராய கடை பெருசா நிறைய வை, எல்லாம் பள்ளிவாசல் ரூம் போட்டு சாராய கடை வச்சுருந்தப்பா, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் பள்ளிவாசல் கட்டிட்டு ஒத்துக்குறியாடா? என்ன சட்டம் போடுறாங்க பாருங்க. விபச்சார விடுதி வச்சு 550 ரூபாய் கொடுத்துரு பள்ளிவாசலுக்கு, ஒத்துக்க முடியுமா? செருப்படுத்த வைக்க மாட்டீங்க. அதை விட கேளுடா. விபச்சாரம் பண்ற எவ்வளவு மோசம். அவள்கிட்ட ஒரு நாள் சுகத்தை வச்சுட்டு அவளுக்கு 100 ரூபாய் கொடுக்கலாம். ஹராமு தவறு. அவள்கிட்ட சுகத்தை அனுபவித்து என்பதற்காக அவளுக்கு 100 ரூபாய் கொடுக்கலாம். காலாகால சுகத்தை வச்சுட்டு நீ 1 லட்சம் ரூபாய் வாங்கலாம். எவ்வளவு கேடு கட்ட ஒரு நிலை பாருங்க, எவ்வளவு மோசமான ஒரு நிலை. மற்ற ரகமான செயலா தெரியலையா? நாங்க வருஷம் சோறு கொடுக்கணும்ல அவளுக்கு. நீ அந்த அன்பில், நேசத்தில், பண்பு, அவன் நம்பி வச்சிருக்கக்கூடிய அந்த உயிரில நீ அள்ளி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அதுல நீ கொடுக்கணும். அந்த டேஸ்டுக்காக அப்படி கொடுக்கணும், அப்படி செய்யணும். அதுல போய் ரேட்டு பேசுறிய, அதை போய் பேசுறிய. நீ எல்லாம் மனுஷன் தானா? இழிபிறவி அல்லவா? இதயமற்ற இழிபிறவி அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை எத்தனை பேர் நீ செய்ய வைக்கிற? இதெல்லாம் என்ன வரவேச்சனை ஒரு காரணம். அந்த வரவேச்சனைக்கு
வரதட்சணை கொடுப்பதற்கு காரணமாக இருந்த கடன் ஒரு காரணம். இந்த 2 நாளையும் சீரழிவு கொஞ்சம் இல்லை. இந்த கடனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபீ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம ஃபீஹி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் மத்தியில பயானுக்காக இருந்தாங்க. فذكر أن الجهاد في سبيل الله والإيمان بالله أفضل الأعمال. அல்லாஹ்வுடைய வழியில் தியாகம் செய்வது பற்றியும் அல்லாஹ்வை நம்புவது பற்றியும் அவருடைய சிறப்புகள் பற்றி ரசூலுல்லாஹ் பயான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆளு ஃபகாம ரஜுல் ஒரு சஹாபி கேக்குறார், யா ரசூலல்லாஹ் அரைத இன் குதில்து ஃபீ சபீலில்லாஹி அத்துகஃபிரு அன்னி ஹதாயாய, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து அதில் கொல்லப்பட்டு விட்டால் என் பாவங்கள் மன்னிக்கப்படுமான்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் பயான் செஞ்சிட்டு இருக்காங்க. உடனே ஒரு சஹாபி கேட்கிறார், சிறப்பா ரசூலுல்லாஹ் சந்தேகத்தை உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப நான் போர் செய்யறேன், அதில் நான் கொல்லப்பட்டேன் யா ரசூலுல்லாஹ், அப்ப என்னுடைய பாவங்கள் தான் மன்னிச்சிருமா? ஏன் உடனே போர் எல்லாம் நடந்தா அதுல போய் கடல் மூத்தா போயிட்டா பாவம் மன்னிச்சு பாவம் மன்னிக்கணும் மனிதனுடைய எண்ணம். பாவங்கள் இருக்கக்கூடாது. பாவம் ஒருத்தருக்கு முடிஞ்சு வச்சு அப்புறம் என்ன கவலை, என்ன துக்கம், என்ன துயரம்? ஒரு பாவம் இல்ல, பியூர் ஆயிட்டேன், பிரச்சனை முடிஞ்சு வச்சு. அந்த மாதிரி கேட்கிறார் ஒரு சஹாபி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி நாம் இன் கத்தல்த ஃபீ சபீலில்லாஹி வ அன்த ஸாபிரும் முஹ்தஸிபுன் முக்பிலுன் கைர முத்ரின். ஆமா, நீ இந்த மாதிரி போரில் கொல்லப்பட்டு விட்டால், அதாவது பொறுமையாக இருந்து புறமுதுகிட்டு ஓடாமல் அமைதியாக நின்று போர்ல கொல்லப்பட்டேன்னு சொன்னா உனக்கு சொர்க்கம் தான், உனக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண நடக்க ஒரு கேள்வி, அல்லாஹ் என் பாவத்தை போர்ல கொல்லப்பட்ட மன்னிச்சிருவான். ஆனா பொறுமையா இருக்கணும், புறமுதுகிட்டு ஓடக்கூடாது, முன்னைக்கு செல்லணும், அதுல உன்னை எவனா வெட்டி கொல்லணும். அப்படி கொண்டு நீ மூத்தா போயிட்டேன்னு சொன்னா உனக்கு சொர்க்கம், பாவம் ஒரு பாவம் உனக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கைவு கொடுத்த நீ என்ன சொன்ன, நீ என்ன கேட்ட அப்படிங்கிறாங்க அந்த சாபிய. இந்த பதில சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதில சொல்லிட்டு பட்டாணி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அதான் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, கைவு கொடுத்த நீ என்ன கேள்வி கேட்ட, திருப்பி கேளு அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரைத இன் குதில்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் நான் கொல்லப்பட்டு விட்டால் அத்துகஃபிரு அன்னி ஹதாயாய, என் பாவங்கள் மன்னிக்கப்படுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க அந்த சஹாபி. فقال له رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் ஆமா மன்னிக்கப்படும், வான்த சாபிரும் பொறுமையாக, முஹ்தஸிபுன் முக்பிலுன் முன்னோக்கி சென்று, கைர முத்பிலுன் பின்னோக்காமல் புறமுதுகிட்டு ஓடாமல் நீ இந்த போர்ல இருந்து கொல்லப்பட்டன்னு சொன்னா பாவம் மன்னிக்கப்படும், இல்ல தைன் கடனை தவிர. ஸ்பெஷல் அந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு முக்கியமான மேட்டர் இருந்தா இப்படி வரும். சம்பந்தப்பட்டவங்க மன்னிக்கணும், படைச்சவங்க எவ்வளவு ரைட்ஸ் கொடுக்காம பாருங்க. ஒரு 1000 ரூபாய் உங்கள்ட்ட ஒரு கடன் நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு பாருங்க. நீங்க பேசுறீங்க, அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு கடன் அவன்கிட்ட வாங்கிட்டு அவன் அலட்சியம், கடனை வாங்கினதே எவ்வளவுன்னு சொன்னா மாமனாட்ட போய் எவ்வளவு கருவை நடக்கிறது, எவ்வளவு கொடுமை பாருங்க. லட்சக்கணக்கில் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமைங்கிற பாருங்க. சாதாரண விஷயமா நீங்க நினைக்கிறீங்க. நபிகள் நாயகம் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அதாவது லம்மா கான யௌம ஹைபருடைய போருடைய சமயத்துல இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, அக்பர நஃபரு மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில சஹாபாக்கள் மக்கள் ரசூலுல்லாஹ் கூட வந்துட்டு இருக்காங்க. அந்த ஹைபர் முடிஞ்சு வர்றாங்க, போர் முடிஞ்சு நிறைய பேர் மய்யித்தாகி ஷஹீதா கிடக்குறாங்க, பல மய்யித்துகள் கிடக்கு, எதிரிகள் பயந்து பிடி வாங்கி ஓடிட்டாங்க. அப்ப எல்லா சில சஹாபாக்கள் நிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. அப்ப சஹாபாக்கள் வரும்போது ரசூலுல்லாஹ் கிட்ட நிக்கிறாங்க, ஃபகாலு ஃபுலானு ஷஹீத், ஒரு மய்யித்தை பாக்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்லுங்க, இவர் ஒரு ஷஹீது, போர்ல கொல்லப்பட்டவன ஷஹீதுடைய சிறப்பு பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பல தஸ்தபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்துன் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், இவர்கள் போரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் இறந்தவர்கள் என்று சொல்லாத. அப்படி சொல்றது கூட அவங்களுக்கு மரியாதை குறைச்சா போயிடும், சொல்ல வேண்டாம். அல்லாஹ்விடத்துல அவங்களுக்கு உணவு இருக்கு, இப்பமா அல்லாஹ்ட்ட நேரடியாக அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்தாங்க. அவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் கேள்வி கணக்கு மர்ம கியாமத்து என்னவெல்லாம இருக்கு, இவங்களுக்கு அது இல்ல. அப்படி ஒரு சிறப்புன்னு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஷஹீதுங்கிறது. அதை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி சொல்றாரு, ஃபகாலு ஃபுலானுன் ஷஹீத், இந்த ஆளு ஷஹீது, ஃபுலானுன் ஷஹீத், இந்த ஆளு ஷஹீதுன்னு ஒவ்வொரு ஆளையா சொல்லிட்டு வராங்க. ஹத்தா மர்ரு அலா ரஜுலின், ஒரு மையத்து கிடக்கு, ஒரு ஆளுகிட்ட வரும்போது சொல்றாங்க, ஃபுலானுன் ஷஹீத், இவரும் ஷஹீது, போர்ல கொல்லப்பட்டு இறந்தவர், அல்லாஹ் நேரடியாக சொர்க்கம். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்லா இல்லை, இவர் ஷஹீது இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதோ ஜிப்ரீல் மூலமா ஏதோ செய்தி வருது. 2-3 நாளா சொல்லும்போது பேசாம இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் சொல்லும்போது கல்லா, அந்த ஷஹீது இல்ல. என்ன ஷஹீது இல்ல, இந்திய ராயத்துக்கு பின்னால் அவரை நான் நரகத்தில் பார்க்கிறேன். என்ன செஞ்சாரு, புர்தத்தின் வல்லஹா அபாத்தின், ஒரு ஆள்கிட்ட போர்ல வாங்கிட்டு திருப்பி கொடுக்கிறவர்.
என்ன கோடிக்கு லட்சக்கணக்கான ரூபாய். புர்தத்தின் அபாத்தின் டவுசர், அரைக்கால் டவுசர் இருக்குல்ல, அது சொல்றது. அதை வாங்கிட்டு கொடுக்கல, அதனால பெண்டிங்ல இருக்கியா? உயிரை கொடுத்திருக்காரு அந்த ஆளு, சொத்தை கொடுத்திருக்காரு, சோத்தை கொடுத்திருக்காரு. ஒரு இந்த போர்வை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல. நீங்க நினைக்கிறீங்க ஒரு பத்திரிகை என்ன 10 பத்திரிகை வாங்கி போனா பாருங்க திருவாங்க. போர்வை எவ்வளவு? நம்ம நாட்டு போர்வை 3 திருவத்துக்கு வாங்கலாம், 30 ரூபாய்க்கு போர்வை இருக்கு. அதை விட மட்டமா இருக்கும் அந்த காலத்துல போர்வை, வேற ஒண்ணும் பெருசா இருந்துறாது. ஒரு போர்வை நின்று இருக்குதுங்க மறுமையில, நிக்காத நீங்க கொடுக்க வேண்டிய. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஹதீஸ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம அசால்ட்டா இருந்தா என்ன குர்ஆன் ஹதீஸ்னு கேக்குறேன். என்ன குர்ஆன் ஹதீஸ் சொல்றதுக்கா? நான் குர்ஆன் ஹதீஸ் சொல்றதுக்கு இல்லைங்க, செயல் வடிவம் கொண்டு வரும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஜாக்கிரதை. செய்ய முடியாத சொல்லாத, உன்னால முடியாட்ட வாக்கு விடாத, அடுத்தவனை கடன் வாங்கிட்டு அலைய விடாத, அடுத்தவன் கடன் வாங்குற மாதிரி செய்யாத, அவன் கடன் வாங்குற மாதிரி நீ வரதட்சணை போட்டு உழுப்பாத, அடுத்தவனுக்கு ஆசைப்படாத, உன்னையும் உன் மனை மக்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா குல்லமா அலிஜ ஜுனூதுஹும் பத்தல்னாஹும் ஜுனூதன் கைரஹா. அந்த நரகத்தின் நெருப்பானுடைய மேனியை கரித்து கரட்டி எடுக்கும் பொழுது புதுத்தோல் மாட்டப்படும். அப்படியா? புதுத்தோல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை கரைஞ்சி செத்து தொலைஞ்சா பரவாயில்லையே, முடிஞ்ச பிரச்சனை. ஒரு தடவை தாங்க முடியாதுங்கிற, ஒரு தடவை தாங்க பண்ணுமா? இந்த உலகத்திலே எவனால திருட்டான்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் அவன் தீ எப்படி கையில வைப்பானா திருடுவோமா? ஒரு 5 நிமிஷத்துக்கு கை மட்டும் தீர வேக வைப்பான், காலை மட்டும் வேக வைப்பான். திருடுவீங்க நீங்க? கையை வெட்டு பயந்துட்டு வெட்டு கூட நாட்டுல இல்ல, தெரிஞ்சவங்க பயப்படுறாங்க அந்த நாட்டுல. தீ வைக்கிறதா இருந்தா உலகத்துல 5 நிமிஷம் தீக்கு தாங்க முடியலையே, மனுஷன் மேல தீ எறியண்டா, கல்லில் எறியண்டா. ஜாக்கிரதை. லிமத்த கூழ்வன மாலா தஃபாலும். செய்ய முடியாத பேசாத, செய்ய முடியாத சொல்லாத, வீணா வாக்கு கொடுக்காத. கபர மக்கள் இந்தல்லாஹி அந்த கூழ்மாலா தஃபாலும். நடக்க முடியாது, செய்ய முடியாது பேசுவது அல்லாஹ்விடத்தில் பெரும்பாவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஜாக்கிரதை. உன்னை காப்பாத்திக்க, உன் மனைவியை காப்பாத்திக்க. பாரு ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு என்ன சொல்ல சொல்லிருக்கேன் பாரு. வீணாக பகட்டு, ஆசைகள், பெருமைகள், அகம்பாவ பேச்சுக்கள், ஆடம்பர வாழ்க்கைகள் வேண்டாம். அனுமதிச்சதை செய்ய, தப்பு இல்ல. அதுக்காக அடுத்த நீ காசு கொடுக்கும் பொழுது உனக்கு எஷ்டான வாழ்க்கை வேண்டாம் என்று கடுமையான எச்சரிக்கை எடுக்குது. அதனால கடன் விஷயத்திலும், அதனால் ஏற்படக்கூடிய வாக்குறுதிகளை நாசம் பண்ணும் விஷயத்திலும், அதற்கு அடுத்து ஏற்படக்கூடிய பெண் சிசு கொலைகள் நடப்பதற்கு காரணமான வரட்சணை விஷயத்திலும், எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு அந்த அல்லாஹ் அருள் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்